பல்லடம் உட்கோட்டம் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தை சேர்ந்த சேவலை கவுண்டன் புது இந்த கிராமத்தில் வந்து காலையில் பார்த்தப்போ இந்த வீட்டில் இருந்த வயதான தம்பதிகள் மற்றும் அவங்களுடைய பையன் அவங்க வந்து இறந்துருக்காங்க. இது காலையில் இந்த ஊரில் இருக்கவங்க பார்த்து நமக்கு தகவல் சொன்னாங்க. இது பார்த்ததில் வந்து ரொம்ப ஷார்ப் வெப்பனும் பிளண்ட் வெப்பனும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பெரியவர் வந்து வெளியே இருக்கார். ஒருவேளை அவர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம், சத்தம் கேட்டதுக்காக வந்திருக்கலாம். அவர் வெளியே இருந்தார், காலையில் அந்த உயிரோடு தான் இருந்தார். இப்போ அவர் இறந்துட்டார். அவங்களோட மனைவி அவங்களும் அவங்களுடைய மகனும் உள்ளே இறந்து கிடந்திருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு போயிருக்கு, ரொம்ப பெருசாக ஒன்றும் போகலை. அதுக்கு ஏற்கனவே என்ன போயிருக்குன்றது இப்போ செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 4-5 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோங்க. 4-5 டீம் 4-5 விதத்தில் எம்ஓ கிரிமினல்ஸ், வேறு மாதிரி அஃபென்ஸாக இருக்குமா, வேறு ஏதாவது மோட்டிவ் இருக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. சைபர் கிரைமுக்கு ஒரு டீம் போட்டிருக்கோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபாலோ பண்ணுறது ஒரு டீம் இருக்குது. இது வந்து எங்களுக்கு உயர் அதிகாரம் நிறைய இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ த்ரூ அவுட் தமிழ்நாடு செக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. எம்ஓ கிரிமினல் செக், லாட் செக், வெஹிக்கிள் செக் எல்லாம் போகுது. கூடிய விரைவில் நிச்சயமாக மேடம் இது வந்து எப்படி ஒரு கேங் மாதிரி தெரியுதா, எப்படி தெரியுது மேடம் உங்கள் விசாரணையில் எப்படி தெரியுது? இப்போ வரைக்கும் பார்த்தேன்னா நிச்சயமாக ஒரு ஆள் மட்டும் வந்து பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, அப்படி தான் தெரியுது. ஏன்னா 3 பேர் இருந்திருக்காங்க. ஒரு ஆளுக்கு மேலே இருக்கலாம். எத்தனை பேருங்கிறது இப்போ நம்ம சொல்ல முடியாது. விசாரணையில் தெரிய வரும். தொடர்ந்து இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா 20 நாளாகவே தொடர்ந்து திருட்டு போயிட்டுருக்கு. இது வரைக்கும் 4 லட்சம் மதிப்பான விவசாய பொருள் திருட்டு போயிட்டு இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனில். எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதனால தான் இந்த பிரச்சனை இந்த மாதிரி இல்லை. ஒரு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற மனு மேலே எல்லாமே ப்ராப்பராக நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி குற்றங்கள் நம்ம உடனே சில குற்றவாளிகள் கிடைக்கும். 2 நாளுக்கு முன்னாடி ரோந்து பண்ணி தீவிரப்படுத்தினா இந்த பகுதி மக்களே வந்துட்டு பத்திரிகையாக கடந்த கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸ்லாம் நிறையவே நம்ம ரோந்து பணியில் போகிறோம். இது எங்கள் சீனியர் ஆஃபீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்ரி வீக் கொடுக்குறாங்க. டிஜி கொடுக்குறாங்க, ஏடிஜிபி கொடுக்குறாங்க. வார கடைசி நாட்களில் இல்லை இந்த மாதிரி டார்க் நைட் பீரியடில் எக்ஸ்ட்ரா பீட்ஸ் மார்ச் பண்ணுறோம். நிறைய ஆஃபீஸும் மூவ் பண்ணுறாங்க. அது கண்டுபிடிச்சிருக்கோம். எத்தனை நாள் பிடிப்பீங்க மேடம்? சுமாராக அக்யூஸ் ட்ரேஸ் பண்ணுவீங்க? எத்தனை நாள் நம்ம பிடிச்சிருக்கோம்? விசாரணை நடக்குது இல்லையா, விசாரணை நடக்கணும். ரீசன் ஏதாவது நம்ம இப்போ வந்து ஒரு குறைந்தபட்சம் சொத்து காணாமல் போயிருக்கிறதுனால ஒரு 6-7 சவரன் நகை வரைக்கும் சொல்கிறாங்க. நிச்சயமாக அதுக்கான கொலையாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்ற ஆங்கிள் நாங்கள் பார்க்குறோம். மற்ற வேறு ஏதாவது டிஸ்பியூட் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? ஏன்னா ஒரு கொலை நடக்கும்போது பல ஆங்கிளில் பார்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு தனிப்படையும் ஒவ்வொரு ஆங்கிளில் பார்த்துருக்கோம். நைட் நடந்திருக்கு அதிகம். ஏன்னா இது முதல்ல பார்த்தவர் ஒரு பார்பர் தான் கடையில் பார்க்கும்போதே மணி 6 மணி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி 2:30 மணி வாங்க. காங்கேய சம்பவத்துக்கு அடுத்து இந்த சம்பவம் ஒரு பெரிய அதிர்வலையிலுமே திருப்பூர் மாவட்டத்தில் நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை மேற்கொண்டு இது மாதிரி தடுப்பீங்க? இது சாதாரண விஷயமாவே தெரியலையே.